ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். சாபுதானா உப்மா, அதாவது ஜவ்வரிசி உப்மா. இது மரவள்ளி கிழங்குலேருந்து செய்கிறது ஜவ்வரிசிங்கிறது. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ண கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கார்னிஷி, கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த பதத்தில் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி மொத்தத்தையும் போட்டுக்குவோம். அது நல்லா வதங்கணும். அதாவது பீன்ஸ், கேரட் இதெல்லாம் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். அப்படி ஃப்ரை ஆச்சுனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அது உள்ளே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சிங்கனாக்கா ஒரு இடையில ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா பெரட்டி தான் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணால் போதும். நம்மளோட சாபுதானா உப்மா ரெடி ஆகிடும். இது ஆக்சுவலி மரவள்ளி கிழங்கு வந்து செய்கிற ஒரு பொருள் தான் இந்த ஜவ்வரிசி. ரொம்ப சிம்பிளானது. மேக்ஸிமம் 7 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாபுதானா உப்மா, அதாவது ஜவ்வரிசி உப்மா. இது மாதிரி வீடியோஸ்லாம் இனிமேல் எங்கள் சேனல் அப்லோட் ஆகும். ப்ளீஸ் வாட்ச் அவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.